தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னை தீவுத்திடலில் இறுதிக்கட்ட பட்டாசுகள் விற்பனை களைகட்ட துவங்கியுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் முத்து நேரலையில் வழங்கும் தகவலை இப்போது காணலாம். முத்து, இப்ப தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட இருக்கிற நிலையில சென்னை தீவுத்திடல்ல இறுதிக்கட்ட பட்டாசுகள் விற்பனை நடைபெற்று வருகிறது. தற்போதைய நிலவரம் என்ன? வணக்கம். தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது சென்னை தீவுத்திடலில் இறுதிக்கட்ட இந்த விற்பனை என்பது களைகட்ட தொடங்கியிருக்கிறது. சென்னை மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளில் இருந்து நேரடியாக இந்த பகுதிக்கு வந்து பட்டாசுகளை வாங்கி செல்லக்கூடிய அந்த காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. தற்பொழுது ஒளிப்பதிவாளர் ரவிக்குமார் நம்மளுக்கு நேரடியாகவே காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதாவது தீபாவளி பண்டிகை என்பது நாளை கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த நிலையில தீபாவளி பண்டிகைக்கு தேவையான புத்தாடைகள், பட்டாசு வகைகளை கடந்த ஒரு மாதங்களாகவே பொதுமக்கள் வாங்குவதற்கு தங்களை தயார்படுத்தி விட்டார்கள். இந்த நிலையில தற்பொழுது சென்னை தீவுத்திடலை பொறுத்தவரைக்குமே பட்டாசு கடைகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஒரு பக்கம் புத்தாடைகளை வாங்கினாலும் மற்றொரு பக்கம் பட்டாசுகளை வாங்குவதற்கு அதிக அளவில் பொதுமக்கள் என்பது ஆர்வம் கட்டி வரக்கூடிய நிலையில தற்பொழுது நம்ம இருக்கக்கூடிய பகுதியானது சென்னை தீவுத்திடல் தான் நின்று கொண்டிருக்கும். அந்த தீவுத்திடலை பொறுத்தவரைக்குமே 30 கடைகள் என்பது அமைக்கப்பட்டு கடந்த ஒரு வாரமாக இங்கு பட்டாசு விற்பனைகள் என்பது நடைபெற்று வருகிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பகுதியை பொறுத்தவரைக்குமே 30 கடைகளிலுமே பட்டாசு விற்பனைகள் என்பது சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டுகள் புதிய ரக பட்டாசுகள் வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக சென்னை மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளில் இருந்து நேரடியாக பொதுமக்கள் தங்கள் பகுதிக்கு இந்த பகுதிக்கு வந்து பட்டாசுகளை வாங்கி வருகிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இறுதிக்கட்ட இந்த விற்பனை என்பது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இறுதிக்கட்ட விற்பனை என்பது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த விற்பனை எப்படி இருக்கு என்பது குறித்து பேசுவதற்காக வியாபாரி நம்மிடம் இருக்கிற அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். கடந்த ஒரு வாரமாகவே தீவுத்திடலில் பட்டாசு விற்பனை வந்து நடைபெற்று வருகிறது. இந்த இறுதிக்கட்ட விற்பனை நாளைக்கு தீபாவளி பண்டிகை, இன்னைக்கு இறுதிக்கட்ட விற்பனை வந்து எப்படி இருக்குது? ஆனால் நேற்று மழைக்கு அப்புறம் கொஞ்சம் கூட்டம் நல்லா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும், வந்துகிட்டு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். இன்னைக்கு வியாபாரம் நல்லா இருக்குன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். மக்களுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கிறோம். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மக்களோட வருகை எப்படி இருக்கு? அதே போல பட்டாசுகளுடைய வரத்து, புதிய ரக பட்டாசுகள் என்னென்ன வந்திருக்கு? கடந்த ஆண்டோட இந்த வருஷம் 20 மாடலுக்கு புது குழந்தைகளுக்கு புது மாடல் நிறைய வந்திருக்கு, நிறைய ஐட்டம் வந்திருக்கு. போன வருஷத்தோட இந்த வருஷம் வியாபாரம் கம்மி தான். மழையின் காரணமாக வியாபாரம் கம்மியாக தான் இருந்துச்சு. இன்னைக்கு நாளைக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்து உட்காந்துருக்கோம். அதே போல விற்பனைகள், அதாவது விலைவாசிகள் வந்து எப்படி இருக்கு? இந்த கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் அதிகமா வந்து விரும்பி வாங்குவாங்க. கிஃப்ட் பாக்ஸோடைய அடிப்படை விலை வந்து எவ்வளவு ஸ்டார்ட் ஆகுது? கிஃப்ட் பாக்ஸ்ன்றது வந்து உங்களுக்கு 250 ரூபாய் ஸ்டார்ட் ஆயிரும். 3000 ரூபாய் வரைக்கும் கிஃப்ட் பாக்ஸஸ் இருக்கு. எல்லா ஐட்டமும் வந்துடும். அதில் 25 ஐட்டம், 30 ஐட்டம், அந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே வந்துடும். அதில் பட்டாசு விலைன்னு பாத்தீங்கன்னா போன வருஷம் அதே அளவு தான் இருக்கு. ஒன்னும் விலை கூடவெல்லாம் இல்லை. போன கடந்த ஆண்டு என்ன ரேட் இருந்துச்சோ அதே அளவுல தான் போயிட்டு இருக்கு இப்போ ரேட்டு. நாளைக்கு இன்னும் அதிகமாகிறதுக்கு எதிர்பார்க்கலாமா? இன்னையோட முடியுதா? நாளைக்கு பர்ச்சேஸ் இன்னும் இருக்குது வாய்ப்பு இருக்கு? நாளைக்கு மக்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா இந்த வருஷம் கூட்டம் மழை கம்மியாக தான் இருந்துச்சு. நாளைக்கு வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். இன்னைக்கு நாளைக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக வியாபாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்ட அந்த தகவல் என்னன்னு கேட்டால், இன்றைய தினம் இந்த இறுதிக்கட்ட விற்பனைகள் நடைபெற்றாலும் இன்னும் மாலை வேளைகளில் அதிகமாக வருவார்கள். அதே நேரத்தில் நாளை தீபாவளி பண்டிகைகளாக இருந்தாலும் கூட நாளை காலையில இன்னும் பொதுமக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மழை ஒரு பக்கம் இருந்தாலும் மழையெல்லாம் பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பட்டாசுகளை வாங்கி செல்லக்கூடிய அந்த காட்சிகள் பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து விற்பனைகள் என்பது நடைபெற்று வருகிறது. நேரலை தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முத்து.